வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஒன்று வெளியாகிருக்கு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டுமே இல்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பில் 1,00,000 ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா பாதிக்கிற நிலை வந்தாச்சு. முக்கியமான அரசுக்கு பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. அரசு பார்த்திங்கன்னா இதை பரிசீலனை செய்யலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த உச்சநீதிமன்ற உத்தரவுகளால் சிக்கலில் அரசு ஆசிரியர்கள் மாட்டிக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா டெட் தேர்வு எழுதாத ஆசிரியர்கள் ஆனால் இப்போ டெட் தேர்வை எழுதியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக டெட் தேர்வு கட்டாயம் என்ற உத்தரவு வெளியிட்டதுனால இந்த இது முடிஞ்சு போச்சு. ஆசிரியர்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சா இல்லை மீண்டும் ரீஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து உடனடியாக அதனை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு தீவிரப்படுத்தியிருக்காங்க. சுமார் 6,000 தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு உடனடியாக கலந்தாய்வு நடத்த திட்டம் வச்சிருக்காங்க. உச்சநீதிமன்ற ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக கல்வித்துறை தீவிரமாக இதை முயற்சித்து வராங்க. 3 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி உயர்வு நடத்தாத காரணத்தினால் கிட்டத்தட்ட தொடக்க பள்ளி ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு, நடுநிலை பட்டதாரி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு, அதே போல் பள்ளிக்கல்வித்துறை உயர்நிலை தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு என 6,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ட்டுடைய ஆர்டர் ஒன்று போட்டதுனால இவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தே ஆகணும். அதில் டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றிருந்தால் பதவி உயர்வு கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட இந்த உச்சநீதிமன்ற உத்தரவால் யாருக்கு வரும் சிக்கல்கள், இவ்வளோ பெரிய சிக்கல்களில் உச்சநீதிமன்ற உத்தரவால் சிக்கல்களில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு உடனடியாக பதவி உயர்வு கலந்தாய்வை நடத்தி முடிக்க தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப கல்வித்துறை அதிகாரிகள் முடிவெடுத்திருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் நேற்றே தகுதி தேர்வு ஆசிரியர்களின் பட்டியலை கல்வித்துறை நேற்று அனைத்து மாவட்ட முதன்மை கல்லூரியுடன் பெறப்பட்டு முன்னுரிமை பட்டியல் தயார் செய்துள்ளது. இதற்கிடையில் மாலை அமைச்சர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டத்தில் சங்க பொறுப்பாளர்களிடம் இதை பற்றி தெரிவிக்க வாய்ப்புள்ளது. அதே போல ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படலாம். ஆசிரியர்களுக்கு உண்டான தகுதி தேர்வு பள்ளிக்கல்வித்துறை சங்கங்களோட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முக்கியமான ஆலோசனை நடத்த இருக்காரு. அந்த ஆலோசனையில் விரைவில் பார்த்திங்கன்னா புதிய காலி பணியிடங்களை நிரப்பலாம் அப்படின்ற மாதிரி வரும். அது மட்டுமே இல்லை, இந்த சிறப்பு டெட் தேர்வு நடத்த பார்த்திங்கன்னா எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க நிறைய பேர். நிறைய விதமாக பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு டெட் தேர்வு வேண்டாம், 2013-17 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு டெட் தேர்வு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. அதனால் சிறப்பு டெட் தேர்வு பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அவங்களுக்கு டெட் தேர்வு வைக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசனை விட்டுருக்காங்க. அவங்கள ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்துறது தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் புதிதாக ஆசிரியர் வேகன்சியை நாங்கள் உருவாக்குறோம், டெட் தேர்வு மதிப்பெண்களை குறைக்க போகிறோம், சிறப்பு தகுதி தேர்வு ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. டெட் தேர்வுடைய தீர்ப்பில் தமிழகத்தில் 1,00,000 ஆசிரியர்களுடைய வேலை பறிபோகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சங்கங்களோட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்றும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆலோசனை எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பணியில் உள்ள டெட்டு செட்டு எஸ்டெட்டுன்னு சொல்லக்கூடிய சிறப்பு டெட் தேர்வு தமிழக அரசு பரிசீலனை செய்வதாக தகவல் வந்திருக்குங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவது தமிழக அரசு பரிசீலனை செய்தவராக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி சட்டம் உரிமை சட்டம் 2010 ஆகஸ்ட் 23 அறிமுகம் செய்யப்பட்டது. அதன்படி அனைத்து விதமான பள்ளிகளிலும் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தகுதி தேர்வில் டெட் தேர்வு கட்டாயம் பெற வேண்டும். இந்த சட்டம் தமிழகத்தில் 2011 முதல் நடைமுறைக்கு வந்ததுங்க. அதன் பின் தமிழகத்தில் டெட் தேர்வு அடிப்படையில் ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கட்டாயப்பட்டது. அவ்வாறு தேர்வு எழுத விருப்பம் இல்லாதவர்கள் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டதுங்க. இந்த அறிவிப்பால் சுமார் 1,50,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. தனியார் பள்ளிகளிலும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பதவி நீக்கம் பணி நீக்கம் செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. தலைமை செயலர் முருகானந்தா தலைமையில் சென்னையில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செயலாளர் சந்திரமோகன், துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சட்ட நிபுணர்கள் பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம் எனவும் ஆசிரியர்கள் டெட் தேர்ச்சி பெற்றுவதற்கு ஏதுவாக 2 ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்குங்க.
ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் புதிதாக ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்புறதுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆசிரியர் பணியிடங்கள் அதிக அளவு நிரப்பப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். மக்களே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எல்லாமே எப்போ போடுவாங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசு வந்து முயற்சித்து வருது. 2013-17 டெட் பேட்ச் பாஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக பணி நியமன ஆணைகள் விரைவில் வழங்கப்படும். அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்க இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் எல்லாமே உயர்த்த போகிறாங்க. கவலையே பட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக 100% பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் வந்து உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன மக்களே. ஸோ பகுதி நேர ஆசிரியர்களையும் பணி நிரந்தரமாக கோரிக்கை வச்சுருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கையும் தேர்தல் வாக்குறுதியில் உள்ளபடி நிறைவேற்றப்படும். விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஒன்று வெளியாகிருக்கு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டுமே இல்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பில் 1 லட்சம் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கிற நிலை வந்தாச்சு. ஸோ முக்கியமான அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. அரசு வந்து பார்த்திங்கன்னா இதை பரிசீலனை செய்யலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த உச்சநீதிமன்ற உத்தரவுகளால் சிக்கலில் அரசு ஆசிரியர்கள் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா டெட் தேர்வு எழுதாத ஆசிரியர்கள் ஆனால் இப்போ டெட் தேர்வு எழுதியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக டெட் தேர்வு கட்டாயம் என்ற உத்தரவு வெளியிட்டதுனால இந்த இது முடிஞ்சு போச்சு. ஆசிரியர்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சா இல்லை மீண்டும் ரீஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து உடனடியாக அதனை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு தீவிரப்படுத்திருக்காங்க. சுமார் 6000 தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு உடனடியாக கலந்தாய்வு நடத்த திட்டம் வச்சுருக்காங்க. உச்சநீதிமன்ற ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக கல்வித்துறை தீவிரமாக இதை முயற்சித்து வராங்க. 3 ஆண்டுகளுக்கு மேலாக பதவி உயர்வு நடத்தாத காரணத்தினால் கிட்டத்தட்ட தொடக்க பள்ளி ஆசிரியர் தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு, நடுநிலை பட்டதாரி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு, அதே போல பள்ளிக்கல்வித்துறை உயர்நிலை தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு என 6000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ட்டுடைய ஆர்டர் ஒன்று போட்டதுனால இவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தே ஆகணும். அதில் டெட் தேர்வு தேர்ச்சி பெற்றிருந்தால் பதவி உயர்வு கூட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த உச்சநீதிமன்ற உத்தரவால் யாருக்கு வரும் வந்து சிக்கல்கள், இவ்வளோ பெரிய சிக்கல்களில் உச்சநீதிமன்ற உத்தரவால் சிக்கல்களில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு உடனடியாக பதவி உயர்வு கலந்தாய்வை நடத்தி முடிக்க தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப கல்வித்துறை அதிகாரிகள் முடிவெடுத்திருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் நேற்றே தகுதி தேர்வு ஆசிரியர்களின் பட்டியலை கல்வித்துறை நேற்று அனைத்து மாவட்ட முதன்மை கல்லூரியுடன் பெறப்பட்டு முன்னுரிமை பட்டியல் தயார் செய்துள்ளது. இதற்கிடையில் மாலை அமைச்சர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டத்தில் சங்க பொறுப்பாளர்கள் இதை பற்றி தெரிவிக்க வாய்ப்புள்ளது. அதே போல ஆசிரியர்களை சிறப்பு தகுதி தேர்வு நடத்துவது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படலாம். ஸோ ஆசிரியர்களுக்கு உண்டான தகுதி தேர்வு பள்ளி கல்வித்துறை சங்கங்களோட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முக்கியமான ஆலோசனை வந்து நடத்த இருக்காரு. ஸோ அந்த ஆலோசனையில் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய காலி பணியிடங்களை நிரப்பலாம் அப்படின்ற மாதிரி வரும். அது மட்டுமே இல்லை, இந்த சிறப்பு டெட் தேர்வு நடத்த வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க நிறைய பேர். நிறைய விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு டெட் தேர்வு வேண்டாம், 2013-17 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு டெட் தேர்வு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனால் சிறப்பு டெட் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அவங்களுக்கு டெட் தேர்வு வைக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசனை விட்டுருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்துறது தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இதனால் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் புதிதாக ஆசிரியர் வேகன்சியை நாங்கள் உருவாக்குறோம், டெட் தேர்வு மதிப்பெண்களை குறைக்க போகிறோம், சிறப்பு தகுதி தேர்வு ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ டெட் தேர்வுடைய தீர்ப்பில் தமிழகத்தில் 1 லட்சம் ஆசிரியர்களுடைய வேலை பறிபோகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் சங்கங்களோட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இன்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆலோசனை எடுத்து இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணியில் உள்ள டெட்டு செட்டு
எஸ்டெட்னு சொல்லக்கூடிய சிறப்பு டெட் தேர்வு தமிழக அரசு பரிசீலனை செய்வதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வு நடத்துவது தமிழக அரசு பரிசீலனை செய்தவராக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி சட்டம் உரிமை சட்டம் 2010 ஆகஸ்ட் 23 அறிமுகம் செய்யப்பட்டது. அதன்படி அனைத்து விதமான பள்ளிகளிலும் 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தகுதி தேர்வில் டெட் தேர்வு கட்டாயம் பெற வேண்டும். இந்த சட்டம் தமிழகத்தில் 2011 முதல் நடைமுறைக்கு வந்ததுங்க. அதன்பின் தமிழகத்தில் டெட் தேர்வு அடிப்படையில் ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கட்டாயப்பட்டது. அவ்வாறு தேர்வு எழுத விருப்பம் இல்லாதவர்கள் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவிட்டதுங்க. இந்த அறிவிப்பால் சுமார் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. தனியார் பள்ளிகளிலும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பதவி நீக்கம் பணி நீக்கம் செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. தலைமை செயலர் முருகானந்தா தலைமையில் சென்னையில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செயலாளர் சந்திரமோகன், துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் சட்ட நிபுணர்கள் பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம் எனவும் ஆசிரியர்கள் டெட் தேர்ச்சி பெற்றுவதற்கு ஏதுவாக 2 ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் புதிதாக ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்புறதுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா புதிய ஆசிரியர் பணியிடங்கள் அதிக அளவு நிரப்பப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். மக்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எல்லாமே எப்போ போடுவாங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசு முயற்சித்து வருது. 2013-17 டெட் பேட்ச் பாஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக பணி நியமன ஆணைகள் விரைவில் வழங்கப்படும். அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்க இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் எல்லாமே உயர்த்த போகிறாங்க. கவலையே பட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக 100% பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன மக்களே. ஸோ பகுதி நேர ஆசிரியர்களையும் பணி நிரந்தரமாக கோரிக்கை வச்சுருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கையும் தேர்தல் வாக்குறுதியில் உள்ளபடி நிறைவேற்றப்படும். விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.